ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியாஜி கிச்சன். நான் பிரியா பேசுகிறேன். வீட்டுக்கு ஒரு புது அடுப்பு வாங்கியிருக்கிறோம். ஸோ அதை பற்றின ரிவ்யூஸ், அப்புறம் புது அடுப்பில் ஒரு சிம்பிளான ஒரு பாயாசம் செஞ்சு காட்டலான் இருக்கேன் உங்களுக்கு. நான் ரொம்ப நாளாகவே அடுப்பு மாற்றணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா 2 அடுப்பு மட்டும் வச்சுட்டு சமைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. மார்னிங்ஸ்க்கு அவங்க அப்பா ஆஃபீஸ் போகும்போதுலலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. சரி, ஸ்கூல் ஆரம்பிக்கும் போதில் நம்ம அந்த பீரியடில் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அந்த டைமில் கரெக்டாக லாக்டவுன், கொரோனா எல்லாமே வந்தனால அது அப்படியே டிலே ஆகி கடைசி நாங்கள் இந்த தசரா ஆஃபரில் தான் நாங்கள் வாங்கினோம். இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணிட்டோம், தசரா ஆஃபர் வரைக்கும் வெயிட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி தான் தசரா ஆஃபர் டைமில் வாங்கினோம். ஸோ பெருசாக ஆஃபருங்க அவங்க எதுவும் காம்ப்ளிமெண்ட்ஸ் அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. கொஞ்சம் ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் புது அடுப்பு வாங்க போகிறோம்னு தெரிஞ்ச உடனே நாங்கள் ரெகுலேட்டரும் டியூபுமே புதுசே வாங்கிட்டோம். இந்த டியூபும் ரெகுலேட்டரும் நம்ம கேஸ் வாங்குகிற கடையிலேயே கிடைக்கும். பட் ஆனால் பெஸ்ட்டு நம்ம எந்த கேஸ் ஏஜென்சியில் நம்ம கேஸ் வாங்குகிறோமோ அங்கேயே போய் நம்ம வாங்குறது தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு அண்ட் சேஃபு. ஏன்னா இதுக்கு முன்னாடி எங்கள் அக்கா வீட்டில் இந்த மாதிரி தான் அவங்க ஒரு அவசரத்துக்கு அந்த கடையிலேயே நம்ம அடுப்பு வாங்கும் போதே சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆனால் ஒரு 6 மந்த்ஸ்லேயே அது ஒரு மாதிரி கேஸ் லீக் ஆக ஆரம்பிச்சு, சிலிண்டர்லேருந்து லைட்டாக தீ வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் அதுக்கப்புறம் நாங்கள் கேஸ் ஏஜென்சிக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும் போதில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டியூபு ரெகுலேட்டரு ரெண்டுமே நீங்கள் கேஸ் ஏஜென்சிக்கிட்ட வாங்குறது தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு, சேஃபும் கூட அப்படின்னு சொன்னாங்க. சரி, இப்போ நம்ம அடுப்பை என்னால் ஒரு கையில் தூக்க முடியல. ஸோ ஹஸ்பண்டோட ஹெல்ப் மூலயமா நாங்கள் இப்போது அடுப்பை செட் பண்ணியாச்சு. மஞ்சள் போட்டு வச்சு கேஸ் அடுப்பு ரெடியாக இருக்குது. இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரெஸ்டீஜோட 4 பர்னர் கிளாஸ் டாப் ஸ்டவ், மாடல் GT04. அடுப்பு பார்க்குறதுக்கு ரொம்பவே கிளாஸியாக, ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. அந்த சுற்றி போட்டிருக்க அந்த டிசைன் நம்ம வீடியோ எடுக்கும் போதில் ஒரு மாதிரி இந்த டால் அடிக்குதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு மாதிரி வைப்ரேஷன் கொடுத்துட்டே இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு ஃபீச்சர்ஸாக இதில் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பர்னரை பற்றி பார்க்கலாம். முதல்ல ஒரு ஸ்டாண்டு, அதுக்கப்புறமேட்டு ஒரு அவுட்டர் ரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்டர் ரிங் நம்ம எதுவும் கீழே கொட்டிருச்சு அப்படின்னா கீழே கவுண்டர் டாப்பில் வடியாமல் அந்த சில்வர் பிளேட்லேயே வடிஞ்சிரும். நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம அடுப்பை தூக்கிட்டு அடியில் கீழே கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதோட இந்த சில்வர் பிளேட்டுக்கும் அந்த பர்னருக்கும் இருக்க கேப்பும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அது வழியாக ரொம்ப ஒன்றும் உங்களுக்கு கீழே வடியாது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சில்வர் பிளேட் உங்களுக்கு ஃபிக்ஸ்டு. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி நான் வச்சிருந்த அடுப்பில் நம்ம எடுத்து சிங்கில் போய் வாஷ் பண்ணிக்கலாம். இதில் நான் பார்க்குற மைனஸ் இது ஒன்று, உங்களுக்கு ஃபிக்ஸ்டுனால நம்ம ஸோ அப்படியே வச்சு தான் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஃபிக்ஸ் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி தான். ஸோ அந்த ரிங்கை போட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஸ்டாண்டை வழக்கம் போல் போட்டுடலாம். இந்த 4 ஸ்டாண்டுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் சைஸில் தான் இருக்குது. ஸோ நம்ம கரெக்டாக அந்த இதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணால் தான் ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நம்ம அடுப்பு மேலே வச்சு சின்ன பாத்திரத்தெலாம் சூடு பண்ணுறதுக்கு, இப்போ 1 டம்ளர் பால் மட்டும் நம்ம சுட வைக்கணும் அப்படின்னா நம்ம அதில் வச்சு சுட வச்சுக்கலாம். அடுத்து இப்போ நடுவில் நீங்கள் ஏதாச்சும் இறக்கி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு நீங்கள் இதை வச்சு நீங்கள் உடனே இறக்கி வச்சுக்கலாம். ஸோ இது எல்லா அடுப்புலையுமே ஒன்று போல தான் ஃபிக்ஸ் ஆகுது. கொஞ்சம் இந்த ஃபஸ்ட்டு அடுப்பு, பெரிய அடுப்பில் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி சாஞ்சிட்டு ஃபிக்ஸ் ஆகுது. அடுத்து இந்த பர்னர்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம அந்த பர்னர்ஸ் இருக்கிற ஹோல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஏதாச்சும் கொட்டிடுச்சு, அது உள்ளே போய் மாட்டிக்கிச்சு அப்படின்னா நம்ம கையில் எடுத்து பர்னர் ஆறுனதுக்கப்புறம் கையில் எடுத்து நம்ம அதை குத்தி விட்டு நம்ம க்ளீன் பண்ணிடலாம். அடுத்து நம்ம பர்னர்ஸோட சைஸ் பற்றி பார்க்கலாம். 4மே 4 டிஃப்ரெண்ட் சைஸில் தான் இருக்குது. ஸோ இருக்கிறது ரொம்ப ஹை ஃப்ளேமு, அடுத்து கொஞ்சம் கம்மி, அடுத்து கொஞ்சம் கம்மி, அடுத்து இது. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அடுத்து நம்ம நாபை பற்றி பார்க்கலாம். இந்த நாப் இந்த அடுப்புக்கு, இது அந்த லாஸ்ட்டுக்கு, இது அதுக்கு, இது முன்னாடி இருக்கிறதுக்கு. ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா வெளியில் இருக்கிற 2ம் முன்னாடி இருக்கிறதுக்கு, உள்ளே இருக்கிற 2ம் கடைசி இருக்கிறதுக்கு. ஸோ இது கிளாஸ் டாப் ஸ்டவ்னால நம்ம கண்டிப்பாக கிளாஸை பற்றி பார்க்கணும். ஸோ கிளாஸ் உங்களுக்கு ஜெர்மன் டெக்னாலஜி கிளாஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ இது ஸ்காட்ச் கிளாஸ். ஸோ இது லைஃப் டைம் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் மெயினாக ப்ரெஸ்டீஜுக்கு போனதுக்கு காரணம் இந்த கிளாஸுக்கு அவங்க லைஃப் டைம் வாரண்ட்டி கொடுக்குறதுனால தான். ஸோ வேறு எந்த இதுலேயும் பெருசாக கிளாஸுக்கு அவங்க லைஃப் டைம் வாரண்ட்டி கொடுக்கல.
ப்ளஸ் நம்ம பாஷ் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் போனோன்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நம்ம பட்ஜெட்குள்ளக்க ப்ரெஸ்டீஜில் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி லைஃப் டைம் வாரண்டியில் கிளாஸ் டாப் கொடுக்குறாங்க. பர்னர்ஸுக்கு அதுக்கெல்லாம் அவங்க லைஃப் டைம் கொடுக்கல, ஒன்லி ஃபார் கிளாஸ். அந்த கிளாஸ் வந்து பிரேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு லைஃப் டைம் வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து லைஃப் டைம் வாரண்டி அவங்க ஸ்காட்ச் கிளாஸ்க்கு கொடுக்குறனால கொஞ்சம் ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது கம்பேர் டு வேறு கிளாஸ் வந்து டஃப் அண்ட் கிளாஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கு வந்து அவங்க லைஃப் டைம் வாரண்டி கொடுக்கல. ஸோ என்னோட சஜஷன் வந்து நீங்கள் லைஃப் டைம் வாரண்டியோட கூட ஒரு 2000-3000 போட்டு நீங்கள் வந்து லைஃப் டைம் வாரண்டி கொடுக்குற அந்த கிளாஸையே நீங்கள் வந்து அந்த கிளாஸ் டாப்பையே நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா பெஸ்ட்டு. ஸோ நாபு வந்து நார்மலான நாபு தான், உங்களுக்கு கீழே தான் கொடுத்துருக்காங்க, அடுப்புக்கு மேலே கொடுக்கல. 3 ஆப்ஷன் இருக்குது, சிம்மு, ஆனு, ஆஃபு, வழக்கமாக இருக்கிறது தான். ஸோ சிம்முக்கும் ஆனுக்கும் நடுவில் நம்ம எந்த டிகிரியில் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம பின்னாடி அந்த டியூப் மாட்டுற அந்த வால்வ் வந்து உங்களுக்கு ரொட்டேட்டபிள், மீன்ஸ் நீங்கள் வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு எந்த பக்கம் வேணாலும் நீங்கள் அதை திருப்பிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த பக்கம் அந்த சிலிண்டர் நீங்கள் வைக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் திருப்பி நீங்கள் வந்து டியூப்பை வந்து மாட்டிக்கலாம். ஸோ எங்களுக்கு ரைட் சைடு இருக்கிறனால நாங்கள் வந்து ரைட் சைடு திருப்பி வச்சு அதை மாட்டியிருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ப்ளஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஸோ பர்னர்ஸில் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் பர்னர்ஸ் எப்போயுமே வாங்கும் போதில் பிராஸ் மெட்டீரியலில் இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு யூனிஃபார்மாக ஹீட் கொடுக்கும், உங்களுக்கு கேஸும் மிச்சமாகும். ப்ளஸ் ப்ரெஸ்டீஜில் கொடுக்குற இந்த பர்னர் வந்து ட்ரைபின் பர்னர். அடுத்து இதோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே வெயிட்டாக இருக்குது கம்பேர் டு நான் இதுக்கு முன்னாடி வச்சுருந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அடுப்பை விட. கிளாஸ் டாப்னால ஆப்வியஸாக உங்களுக்கு வந்து வெயிட்டாக தான் இருக்கும். அடுத்து வந்து புஷ் வந்து 4 பக்கம் புஷ் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் ஒரு மாடரேட்டான ஹைட்டில் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஹைட்டு கொடுத்துருந்துருக்கலாம் என்னோட இதுபடி. ஸோ அப்படின்னா நம்ம ஏதாச்சும் அடியில் வச்சுக்கலாம். ஒரு டக்குன்னு ஒரு அவசரத்துக்கு தட்டை எடுத்து நம்ம அடியில் வைக்கிறோம் அப்படின்னா தட்டு கூட அடியில் போக மாட்டேங்குது, ஜஸ்ட் வந்து ஒரு லைட்ரு மட்டும்தான் அடியில் போகுது. இங்கே ஒரு நிமிஷம் வாங்குறேன், லைட்டாக அப்படி தூக்குங்க. ஸோ இப்போ நம்ம அடுப்புக்கு அடியில் பார்த்தோன்னா வேல்வ்ஸ் இருக்குது. இந்த வேல்வ்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இம்போர்ட்டட் ஃப்ரம் இத்தாலி, சபாஃப் வேல்வ்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் ப்ளஸ் நல்ல டியூரபிலிட்டி வரும்னு சொன்னாங்க கடையில் நாங்கள் வாங்கும் போதில். நீங்கள் கேஸ் ஸ்டவ் வாங்க போகிறீங்கன்னா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அதில் ஐஎஸ்ஐங்கிற ஸ்டாண்டர்ட் இருக்கான்னு பாருங்கள், ஐஎஸ்ஐ சர்டிஃபிகேட் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள், இல்லைனா பிஎஸ்ஐ இருந்தாலும் ஓகே. அடுத்து கவனித்து பார்த்து வாங்கக்கூடிய ஒன்று என்னென்னா, பர்னர் வந்து பிராஸ் மெட்டீரியல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பிராஸ் இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல லைஃப் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாரண்டி வந்து மினிமம் 2 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ 4 பர்னர்ஸ் நீங்கள் வாங்கும் போதில் பர்னர் வந்து 2 சின்னது 2 பெருசு, இல்லைனா 3 பெருசு 1 சின்னது அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. உங்கள் யூசேஜுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. நான் இங்கே வாங்கியிருக்கிறது வந்து ப்ரெஸ்டீஜ் பிராண்டில் GT04ங்கிற மாடல். புது அடுப்பில் முதல்ல நம்ம வந்து பாலை காய்ச்சிடலாம். ஸோ மீதி 2 அடுப்புலையுமே அதே பாலையை திரும்ப ஒரு தடவை வச்சு பொங்க விட்டு இறக்கிட்டேன். நம்ம வந்து பால் காய்ச்சி முடிச்சாச்சு. அடுத்து காலையில் சாப்பாடையும் மதிய சாப்பாடையும் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ மதிய சாப்பாடில் செய்யும் போதில் நான் உங்களுக்கு வந்து பாயாசம் பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு சிம்பிளான ஜவ்வரிசி சேமியா பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இங்கே காலையில் டிஃபனுக்கு வந்து ஒரு அடுப்பில் இட்லியும் ஒரு அடுப்பில் சாம்பாரும் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு நடுவில் இருக்கிற கேப் பார்த்திங்கன்னா எனக்கு தாராளமாக போதுமானதாக தான் இருக்குது. நல்லாவே ஒரு இன்ச் அளவுக்கு ஒரு சான் அளவுக்கு நமக்கு நல்லாவே கேப் இருக்குது. ஸோ நம்ம 2 ஹேண்டிலையுமே இந்த பக்கம் அந்த பக்கம் வச்சுட்டோன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே கேப் கிடைக்கும். அடுத்து நான் இது கூட இன்னொரு பெரிய குக்கர் வச்சு பார்க்குறேன், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம கேப் இருக்குதா இல்லையான்ட்டு. அடுத்து என்கிட்ட இருக்கிற பெரிய குக்கர்னால் இதுதான். ஸோ இதுக்கு நடுவில் இருக்கிற கேப் பார்த்தீங்கன்னா ஓகே, ரொம்ப ஒன்றும் உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்கல, பட் ஆனால் ஓகே மேனேஜபிளாக தான் இருக்குது. இந்த சைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபிங்கர் 2 விரல் போடுற அளவுக்கு உங்களுக்கு வந்து கேப் இருக்குது. அடுத்து வந்து மதிய சாப்பாடு வந்து 4 அடுப்புமே நான் ஃபில் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து வெண்டைக்காய் பொரியல், அப்புறம் இது வந்து சாம்பார், அப்புறம் பாயாசத்துக்கு இங்கே வந்து ஜவ்வரிசி வேக போட்டு வச்சுருக்கிறேன். அடுத்து
இந்த அடுப்பில் நம்ம வந்து சேமியாவை வறுக்க போகிறோம். பாயாசத்துக்கு முதல்ல வந்து நம்ம ஜவ்வரிசியை வேக போட்டு எடுத்துடலாம். இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து சரி மொதல் நாள் உரிக்க வேண்டாம், நெக்ஸ்ட் டே உரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உரிக்காமல் வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம சேமியா வந்து லைட் ப்ரௌன் கலரில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப ப்ரௌன் கலராக வறுக்க வேண்டாம். வறுத்துட்டோன்னா பாயாசம் வந்து ரொம்ப ப்ரௌன் கலராக மாறிடும். வறுத்த சேமியாவையுமே நான் ஜவ்வரிசியோட சேர்த்து போட்டுட்டேன். ஜவ்வரிசி வந்து ஒரு 1/4 மணி நேரம் நீங்கள் வேக போடணும். 1/4 மணி நேரம் வேக போட்டுட்டிங்கனாலே ஜவ்வரிசி வந்து நல்லா கண்ணாடியாக வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமேட்டி நம்ம வறுத்த சேமியாவை போட்டு ஒரு 8 நிமிஷம் சேமியாவையும் ஜவ்வரிசியும் சேர்ந்தாப்புல நம்ம வேக விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வேக விட்டுக்கலாம். மொத்தமாக ஊற்றினாலும் பொங்கி தட்டிடும். அப்புறம் இதுக்குரிய அளவு நான் எதுவுமே சொல்லலை. ஜவ்வரிசி வந்து இந்த குட்டி டம்ளருக்கு நான் 1/2 டம்ளர் ஜவ்வரிசி எடுத்தேன். அதோட சேமியா வந்து 3/4 டம்ளருக்கு எடுத்துருக்கிறேன். இது வந்து 2 பேருக்கு தாராளமாக இருக்கும் பாயாசம். பார்க்க கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் பொதான்னு நிறையா வந்துடும். அடுத்து சேமியா போட்டு ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து ஜீனி சேர்த்துடலாம். ஜீனி வந்து அதே டம்ளர் அளவில் 1 டம்ளர் அளவுக்கு நான் சேர்க்குறேன். சீனி போட்டோடனே உங்களுக்கு வந்து நல்ல இலக்கம் கொடுக்கும். கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பாயாசம். சீனி லைட்டாக கரையட்டும். சீனி லைட்டாக கரைஞ்சதுக்கு பின்னாடி நம்ம வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக சீனியை மிக்சியில் போட்டு 2-3 ஏலக்காயை போட்டு திரித்து அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அந்த சீனியை சேர்த்துக்கோங்க. இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து சேமியா போட்டனால ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக இருக்குது பாயாசம். பட் ஆனால் நம்ம இறக்கும் போதில் பால் ஊற்றிட்டோன்னா உங்களுக்கு வந்து நல்ல வெள்ளை வந்துடும். இப்போ ஜீனி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாலை ஊற்றி இறக்கிடலாம். அதே டம்ளருக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு நான் பால் ஊற்றிருக்கிறேன். கிளறி விட்டு பால் ஊற்றி ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சாலே போதும். நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ சேமியா ஜவ்வரிசி எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்குது. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நீங்கள் அதிகமாக விட பாயாசம் வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். இங்கே வந்து நான் 4 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் வந்து ஓரளவுக்கு உருகி சூடான உடனேயே நம்ம வந்து முந்திரி பருப்பை சேர்த்துடணும். இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. இப்போ கேஷ்யூஸ் வந்து ஓரளவுக்கு ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிறிஸ்மஸ் பழத்தை சேர்த்துடலாம். அவ்வளோதான், கிறிஸ்மஸ் பழமும் நல்லா புஷ்ஷுன்னு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே பாயாசத்தில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட இந்த கேஸ் ஸ்டவோட எதுவும் கமெண்ட்ஸ் இல்லை எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.